Daily. Taste the Daily. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெற உள்ள நிலையில் காளைகளின் சிறப்பு அம்சங்களை பற்றி அதன் உரிமையாளர்கள் கூறியவற்றை தற்போது காணலாம். காளை அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு போறது, ஜல்லிக்கட்டுல விளையாடுறது மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி காளைகளை நீங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னு? ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம். ஏன்னா அதை விவசாயம் இருந்துச்சு. அதை நாங்கள் உழுவோம், பரம் படிப்போம், எல்லாமே வேலைகள் நம்ம யூஸ் ஆச்சு. அதாவது அந்த பாரம்பரியத்துக்கு காரணம் ஜல்லிக்கட்டு மாடு. அதனால் விவசாயம் இருந்ததுனால அது எங்களுக்கு யூஸ் ஆனது. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. இப்ப இந்த மாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது டயட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டுக்கணும், இதெல்லாம் சாப்பிட்டாதான் அங்க அதால நல்ல களத்துல விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்களா? வீட்டுல என்ன மாதிரியான சம்பிரதாயங்கள்லாம் மாடை ஜல்லிக்கட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சம்பிரதாயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? ஒரு வாரம் கவுச்சி எதுவுமே சாப்பிட மாட்டோம், சிக்கன் மட்டன் எதுவும் சாப்பிட மாட்டோம், சுத்தமா இருப்போம். அதுக்கு பருத்தி விதை வைப்போம். பருத்தி விதை கரெக்டா நான் மாடு அவுக்கிறதுக்கு முதல் நாள் வரையும் பருத்தி விதை வைப்போம். அதுக்கு டெம்பர் அதான் லாடம் போடுவோம், கன்ஃபார்மா லாடம் போடுவோம். இப்ப வெள்ளையனும் சரி மாறனும் சரி ஜெயிச்சுட்டு வெளில வராங்கல்ல, இப்ப நீங்க ஒரு ஆர்வமா போய் அத கட்டி அணைக்க போவீங்க. அவங்களுக்கும் தெரியுமா நீங்க வரீங்க? அவ்வளவு தெரிஞ்ச முகம் தானே. புதுசா இப்ப யாரும் பக்கத்துல இப்ப நான் நிக்கிறனாலே ஒண்ணும் செய்யல. இதுவே வேற யாராவது பக்கத்துல நின்றா பக்கத்துல கண்டிப்பா விடாது. இப்ப ரெட்டை கவுரு போட்டனால நிக்குது. ஒத்த கயிறுல போட்டிருந்தா பக்கத்துல யாருமே நெருங்கவே முடியாது. பக்கத்துல போனாலே மூச்சு பயங்கரமா மூச்சு விடும். புதுசா யாராவது நின்றாலே அது மூச்சு விட பார்த்தாலே பயப்படணும். பக்கத்துல போக முடியாது. இப்படி எல்லாம் யாரும் நிக்கவும் முடியாது. எத்தனை வாடியில காலை ஜெயிச்சிருக்கு? எத்தனை வாடியில? வாடியிலுமே பிரேசிதேன், எல்லா வாடியிலுமே பிரேசிதேன். ஜெயிச்ச 120 வாடியும் காலை தான் பிரேசிதேன், சும்மா வந்தது இல்ல. ஆமா, நீங்க அவனியாரம் கருப்புன்னு கேட்டா தெரிஞ்சிடும். ஓகே, எத்தனை வயசு ஆகுது? வயசு ஒரு 16-17 வயசு வரும். எத்தனை வயசுல இதை வாடிக்கு விட ஆரம்பிச்சீங்க? நாங்க ஒரு 9 வயசுல விட ஆரம்பிச்சிட்டோம். பல் போட்டோம், 2 பல் போட்டோம் விட ஆரம்பிச்சோம். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குது. நீங்க வணக்க வைக்க சொன்னா வணக்க வைக்குது, சாமி முன்னாடி சொல்ல கும்பிட சொன்னா கும்பிடுது. இதெல்லாம் நீங்க எப்படி ட்ரெயின் பண்ணீங்க? அதுவா நாங்க சின்ன கண்டுல இருந்து ட்ரைனிங் பண்ணிருக்கோம். சின்ன கண்டுல இருந்து அதை ட்ரைனிங் கொடுத்து வளர்த்து இன்னும் வைக்கணும். அப்படி சூடத்தை படுத்தி நம்ம வைக்கணும், கும்பிட்டுருவோம். ஆமா, வீட்டுல இருக்கு செல்ல புள்ள மாதிரி இருக்கும். ஆனா வாடியில போனா அது முரட்டு புள்ளியா மாறிடும். இந்த முரட்டு பிள்ளை வாடியில யாரையாவது குத்தி இருக்கா? அந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.